வணக்கம். குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் போயம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற போம் என்ன பார்த்தீங்கன்னா ஆன் கில்லிங் எ ட்ரீ. ஓகே, ஸோ கிவ் பட்டேலோட ஆன் கில்லிங் எ ட்ரீ இது பார்க்க போகிறோம். சிம்பிளான போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ரிலேட்டடாகவே 2 போம் வந்திருக்கும். ஆன் கில்லிங் எ ட்ரீ, பாய்சன் ட்ரீ அப்படின்னு. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இது பார்க்கலாம். இட் டேக்ஸ் மச் டைம் டு கில்லிங் எ ட்ரீ, நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப். Will do it, it has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous height sprouting leaves. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரீயை வந்து கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஓகே, ஸோ சிம்பிள் ஜாப்பில் வந்து கொல்ல முடியாது. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு வெட்டினா உடனே வெட்டிட முடியாது. ஏன் அப்படி சொல்ல வரார் போயட்னா வந்து, ஸோ அது ரொம்ப வருஷமாக பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட், அதாவது இந்த கோர் க்ரஸ்ட் மேண்டில் சொல்லுவாங்கள்ல, அந்த பூமிக்கு அடியில் அந்த க்ரஸ்டில் வந்து சன்லைட், ஏர், வாட்டர் எல்லாம் அதில் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி, ஸோ அது மூலமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட்டடாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ அப்படி வளர்ந்துருக்கு எல்லாமே கன்சியூம் பண்ணி. என்னென்ன சன்லைட், ஏர், வாட்டரை பற்றி பேசுகிறாரு போயிட்டு. ஓகே, ஸோ அதோட லெப்ரஸ் ஹைடுனா அந்த ட்ரீக்கு மேலே இருக்கிற அந்த பார்க்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்ப்ரவுட்டட் லீவ் மாதிரி வளர்ந்து இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ட்ரீயை கில் பண்ணுறது நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப். ஒரு வெட்டில் அப்படியே வந்து அதை கொண்டுட முடியாது. ஸோ ஏன்னா அது பல வருஷங்களாக நல்ல ரூட்டடாக எல்லாம் க்ரஸ்டில் இருக்கிற சன்லைட், ஏர், வாட்டர் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹேக் அண்ட் சாப், பட் திஸ் அலோன் won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal. And from the close to the ground, and will rise curled green twigs, miniature bugs, which if unchecked will expand again to former size. ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த சாப் பண்ணி இதை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஓகே, நாட் ஸோ மச் பெயின் வில் டூ இட், த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டி விட்டாலுமே அது திருப்பி வளர்ந்துடும். த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கர்ல்டு க்ரீன் ட்விக்ஸ். சின்னதாக விட்டாலுமே அதோட பாட்டை வந்து திருப்பி அது வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, இஃப் அன்செர்க்ட் வில் எக்ஸ்பேண்ட் அகைன். அது சரியாக வந்து நம்ம வெட்டி ப்ராப்பராக இது பண்ணலைன்னா திருப்பியும் அது வளர்ந்துடும், திருப்பி அதோட பழைய சைஸ்க்கே வளர்ந்துடும் தான் இந்த பேராகிராஃபில் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நோ த ரூட் இஸ் டு புல்ட் அவுட் ஆஃப் த ஆங்கரிங். இங்கே ஆங்கரிங் அப்படின்னு அவர் எதை சொல்லியிருக்காருன்னா, அந்த எர்த்தில் ரூட் நல்லா ஆழமாக உள்ளே வந்து பதிஞ்சிருக்கு. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். அந்த ரூட்டை வந்து நல்லா ஃபுல்லாக எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து ஃபுல்லாக அழிக்க முடியும், கில் பண்ண முடியும் அப்படின்றாரு. இட் இஸ் டு பி ராப்டு, டைட் அண்ட் புல்ட் அவுட், ஸ்னாப்டு அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ். And the earth of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. ஓகே, அதை கட்டி இழுத்து, ஓகே, அந்த எர்த்தோட இதுலேருந்து க்ரஸ்ட்லேருந்து கேவ்லேருந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ்டு அந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாக எடுத்தால் மட்டும்தான் அதை கில் பண்ண முடியும். ஏன்னா பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா எர்த்தோட உள்ளே வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரூட் வந்து பதிஞ்சிருக்கு. The most sensitive, hidden for years அப்படின்றாரு எங்கள் போயட். Then the matter of scorching and choking in sun and air, browning and hardening, twisting, withering, and then it is done. ஓகே, ஸோ இதை எப்படி கில் பண்ணுறாங்களா ட்ரீயை. ஓகே, then the matter of scorching, choking in the sun and air, browning. ஓகே, ஸோ அது என்ன ஆகுது, அதை வெட்டி எடுத்த பிறகு அந்த ரொம்ப நாள் அது வந்து ப்ரௌனிங், ஹார்டனிங் ஆகி, ட்விஸ்டிங் ஆகி, வித்தரிங் ஆகி அது இறந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ட்ரீயை கொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜிவ் பட்டேலை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் போயட். இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன், ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபார்மில் என்ன வச்சுக்கணுன்னா,
கிவ் பட்டேல் வந்து ஒரு ஃபாரன்சிக் மெடிசன் படிச்சிருக்காரு. ஒரு ஈவினிங்கில் பாம்பே சென்ட்ரல்லேருந்து ஊருக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவரோட போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து இவர் எங்கே நடத்தினார் பார்த்தீங்கன்னா ரிஷி வேலி ஸ்கூல்னு ஒரு இடத்துல நடத்தியிருக்காரு. ஸோ இந்த போயம் மெயினாக கில்லிங் எ ட்ரீங்கிறது அவரோட போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் கலெக்ஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது எந்த இயர் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1966 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகே அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சில லிட்ரரி ஒர்க்ஸ் பார்க்கலாம். அதாவது லிட்ரரி டிவைசஸ், அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா பர்சானிஃபிகேஷன் சொல்லணும். பர்சானிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், ஒரு ஹியூமன் குவாலிட்டி. ஸோ டையிங் அப்படிங்கிறது நம்ம ஹியூமனுக்கே உரிதான ஒரு குவாலிட்டி. ஸோ அதை வந்து ட்ரீ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க ட்ரீக்கு. ஸோ இது இந்த லைன் வந்து பர்சானிஃபிகேஷன். த ப்ளீடிங் பார்க் வில் ஹீல். ஓகே, பார்க் வந்து எதை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ஹியூமன் ஸ்கின் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் ஸ்கின் அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும், ப்ளீட் அண்ட் ஹீல் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த பர்சானிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது அந்த ட்ரீக்குமே வந்து ப்ளீடிங் பார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து இமேஜரி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மென்டல் பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரீஸோட க்ரோத், நோரிஷ்மெண்ட் ஃப்ரம் த எர்த். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு பிக்சரைஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட் அப்சர்பிங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ வந்து இது எங்கேயுமே பாஸ் ஆகாமல் கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவில் வர போயும். ஸோ அப்படின்னா என்னன்னு சொன்னேன்னா நான் என்ஜாப்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். Continues a nested line without a pause, creating a smooth flow upon its grass, observing years of sunlight, air, water. இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே பாஸ் பண்ணாமல் அப்படியே ஃப்ளோலே போகும். இது வந்து என்ஜாப்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஒரு லிட்ரரி டிவைஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ, நாட் எ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் வில் டூ இட்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப் கில் எ ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். நோ, பிகாஸ் சிம்பிள் ஜாப்பில் வந்து ஆஃப் நைஃப் வந்து கில் பண்ண முடியாது. Why does it take so much time to kill a tree? ஏன் ரொம்ப நேரம் எடுத்துக்குது kill a tree? ஏன்னா அது வந்து எர்த் கிரஸ்டில் இருக்கிற சன்லைட்ஸ், ஏர், வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஆழமாக வளர்ந்துருக்கும். ஸோ அதை கொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட், ஃபீடிங் அப்பான் இட்ஸ் க்ரஸ்ட், அப்சர்விங் ஹவ் ஹஸ் த ட்ரீ க்ரோன். எப்படி வந்து ட்ரீ வளர்ந்தது, கன்சியூமிங் த எர்த். Okay, so why does the tree feed from the earth crust? The trees feed waters from the earth crust லந்து தண்ணி எடுத்து அது வளர்ந்துருக்கு. And out of its leprous hide sprouting leaves. Leprous hide நீங்க எதை மீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா outside surface of the tree. ஓகே, அதோட பார்க்கை வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெட்டாஃபர்னு சொல்லணும். ஏன்னா வந்து லெப்ரஸ் ஹைடு அப்படின்னா அந்த ஸ்கின், அந்த லெப்ரஸின்னு வருது இல்லையா ஹியூமனுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அது கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று மெட்டாஃபர் சொல்லலாம், இல்லை பெர்சானிஃபிகேஷனும் சொல்லலாம். வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட் அப்படி பார்த்தீங்கன்னா டைனி ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் த லெப்ரஸ் ஹைட். ஓகே, ஸோ அடுத்த போயம் பார்த்தீங்கன்னா பாய்சன் ட்ரீ. நம்ம ட்ரீஸ் பார்த்தோம் இல்லையா, அடுத்தடுத்து ரெண்டு ட்ரீஸ் சம்மந்தமான போயம் சொன்னோம் இல்லையா. முதல்ல வந்து அவன் கில்லிங் எ ட்ரீ பார்த்தோம், கிவ் பட்டேல்து. இப்போ பாய்சன் ட்ரீ. ஸோ பாய்சன் ட்ரீங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அந்த கோவம், ஒரு பொறாமை, எப்படி வந்து அது ஆங்கர் வந்து இன்னொருத்தவங்களை வந்து கில் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு மெட்டமார்பிக், அதாவது வந்து கம்பேர் பண்ணி ட்ரீ கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath, my wrath did end. I was angry with my foe, I told it not, my wrath did grow. ஓகே, ஸோ அவங்க ஃப்ரெண்டு, முதல்ல வந்து அவன் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மேலே அவங்க கோவமாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோவம் வந்து முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்க எனிமி கூட கோவமாக இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஃப்ரெண்டு மேலே இருக்கிற கோவம் வந்து எண்ட் ஆகும், ஆனால் இந்த எனிமி மேலே இருக்கிற கோவம் வளர்ந்துட்டே போகும் அப்படின்றாரு. ஓகே, அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஸோ அந்த கோவத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய வந்து நைட் அண்ட் மார்னிங் வந்து அவர் டியர்ஸ்னால இன்னும் வளர்த்துட்டுக்கே போகிறாரு. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். ஓகே, அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வாய்ஸ். நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ ட்ரீ வந்து என்ன யூஸ் பண்ணி வளருது, சன்லைட், வாட்டர்,
இதெல்லாம் யூஸ் பண்ணி வளருதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவருமே வந்து இவரோட அந்த கோவங்கிற அந்த ட்ரீயை வந்து எப்படி வளர்க்குறாருன்னா, சன்ட் வித் ஸ்மைல்ஸ், அவர் டியர்ஸ்னால, தண்ணிங்கிறது வந்து அவர் டியர்ஸு, சன்ட் வித் அவர் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வாய்ஸ்னால அந்த ட்ரீ அவரோட கோவத்திராத்தை வந்து வளர்த்துட்டே போகிறாரு. ஸோ அண்ட் இட் க்ரோஸ் போத் டே அண்ட் நைட். ஸோ இரவு பகலாக வந்து அது வளர்ந்துட்டே போகுது. வளர்ந்துட்டு போய் அந்த ரேத்துங்கிற அந்த ட்ரீ வந்து என்ன ஆகுது, ஒரு ஆப்பிள் பிரைட் வந்து அதுலேருந்து வருது. ஸோ அண்ட் அவரோட எதிரி யார், மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன். ஸோ அவரோட எதிரிக்கு அது வந்து கண்ணு உறுத்துது. அண்ட் ஹி நியூஸ் தட் இட் வாஸ் மைன், அது அவர்துன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ டிசைட்ஃபுல் அப்படிங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கன்னிங். ஓகே, வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல், அந்த கன்னிங் இதனால வந்து அவர் வளர்க்குறாரு. ஓகே, கன்னிங் ட்ரிக்ஸ்னால அந்த ட்ரீயை வளர்க்குறாரு. அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்ட்ரோல் when the night had wheeled the pole, in the morning glad I see my foe outstretched beneath the tree. ஓகே ஃபைன். ஸோ அவர் அந்த இரவும் பகலமாக வளர்ந்த அந்த ட்ரீ வந்து ஒரு ஆப்பிளில் வந்து பியர் பண்ணுது. ஸோ அந்த ஆப்பிளை பார்த்து அவரோட எதிரி வந்து இருட்டின பிறகு அதை போய் சாப்பிட்றாரு. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோ வந்து அந்த ட்ரீக்கு கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஓகே, கிளாட் ஐ சி, அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக். ஸோ இங்கே ரேத்துன்னு சொல்கிறது ஆங்கர், டிசைட்ஃபுல்னா கன்னிங். ஓகே, வைல்ஸுங்கிறது ட்ரிக்ஸ், வீல்டுங்கிறது கவர்டு. ஸோ கவர்ட் வித் நைட்டு வந்து இருட்டால் கவராக இருக்கிறப்போ அந்த எதிரி வந்து அவரோட அந்த ட்ரீயில் போய் அந்த ஆப்பிளை சாப்பிட்றாரு. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி வில்லியம் பிளேக் பற்றி மைண்ட் மேப் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இவரோட இந்த பாய்சன் ட்ரீ மூலமாக இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பெயிண்டர் அண்ட் பிரிண்ட் மேக்கர். ஸோ இவர் வந்து போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் போத் இஸ் தாட் அண்ட் ஆர்ட்லேயும் வந்து இவர் இமேஜினேட்டிவ் பர்சன். இவரோட முக்கியமாக ஃபேமஸ் போயம் பார்த்தீங்கன்னா த லேம்ப் அண்ட் த டைகருங்கிற 2 ஃபேமஸ் போயம் இருக்குது. ஸோ இவர் வந்து லண்டனில் பிறந்தவர், பட் வந்து இஸ் ஏ இங்கிலீஷ் போயட். ஓகே, ஸோ இஸ் ஏ இங்கிலீஷ் போயட், லண்டனில் பிறந்தவர். ஓகே, ஸோ இதெல்லாம் டேட்டா தான் நம்மளோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ லைன் ஃப்ரம் போயமை வச்சு நம்ம என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இதில் இருக்குன்னு பார்க்கலாம். அலிட்ரேஷன்ஸ், மோஸ்ட்லி எல்லா போயம்லேயுமே அலிட்ரேஷன்ஸ் இருக்கும்பா. லைக் வந்து அலிட்ரேஷனாக என்ன, ஃபஸ்ட்டு கான்சனன்ட் லெட்டர்ஸை வச்சு நம்ம இது பண்ணுறது. ஓகே, இனிஷியல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ வாஸ் வித், மார்னிங் மை, சன்ட் ஸ்மைல்ஸ் வித் வைல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர். மெட்டாஃபர் வந்து ஐ டோல்ட் இட் நாட் மை ரேட் டிட் க்ரோ, ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் அண்ட் சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். ஓகே, இங்கே என்ன கம்பேர் பண்ணியிருக்காரு, லைக் ஆஸ் யூஸ் பண்ணாமல் ஆங்கரை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காரு, போயட் பிளான்ட் க்ரோயிங் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷனாக ஹியூமன் அட்ரிபியூட் கொடுக்குறது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஹியூமன் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காரு. எதுக்கு, ஆங்கருங்கிறதே வந்து டு ஆங்கர் மேக் இட் க்ரோ அண்ட் பியர் ஃப்ரூட். ஓகே, ஸோ ஆங்கர் வந்து வளருதான், ஃப்ரூட் பியர் பண்ணுதான். ஸோ இது வளர்றது இதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், ஐ க்ரூ போத் டே அண்ட் நைட், இதெல்லாம் வந்து பெர்சானிஃபிகேஷன். அலியூஷன், அலியூஷன்கிறது ஒரு பைபிளிக் ஸ்டோரி ஆஃப் த ஃபார்பிடன் ஃப்ரூட்டை பற்றி பேசுகிற மாதிரி. பைபிளிக் ஸ்டோரியில் நம்ம பார்க்க முடியும் இல்லையா, ஆதாம் ஏவாளில் வந்து ஃபார்பிடன் ஃப்ரூட்டை பற்றி ஆப்பிளுங்கிற. ஸோ அதை வந்து ஒரு இது எக்ஸாம்பிளே இங்கே கொண்டு வந்ததுனால, அந்த ஃப்ரூட்டை வந்து பேஸ் பண்ணி வந்ததுனால, ஸோ இந்த லைன் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டூல். ஓகே, ஸோ இந்த லைன் வந்து அல்யூஷன். ஆன்டிதிசிஸ்ங்கிறது ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் நடுவில் வேர்டு இருந்ததுன்னா அது வந்து ஆன்டிதிசிஸ், நடுவில் வேர்டு இல்லைன்னா அது ஆக்சிமோரன். ஓகே, இங்கே பாருங்கள் டே அண்ட் நைட், டே அதே மாதிரி அண்ட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு லைனில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை ராத், வித் மை ராட் டிடன்ட், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. ஸோ இங்கே ஃப்ரெண்டு ஆப்போசிட் என்ன, ஃபோ எனிமி. ஸோ ரெண்டும் வந்து ஒரு லைனில் வந்திருக்கு. ஸோ இதுவுமே ஆன்டிதீசிஸ். அடுத்தது இமேஜரி பாருங்கள், டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். ஓகே, ஸோ டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட்னா இட் கிரியேட்ஸ் எ விவிட் மென்டல் பிக்சர் அப்பீலிங் டு சைட். ஓகே, டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட் பிக்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆப்பிள் பிரைட்டுன்னு வரும்போது ஒரு இமேஜரி மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜரிங்கிற லிட்ரரி டிவைஸ். அடுத்தது ஆனோஃபோரா. ஆனோஃபோரானா என்ன, ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த அந்த ஸ்டார்டிங் இதில் வந்து ரிப்பீட்டட் ஆகும்.
லைக் ஐங்கிறது வந்து ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஆனஃபோரா. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிற போயம் வந்து லீஷியருங்கிற போயம். இந்த வாட்டி அப்டேட்டட் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இந்த அடிஷ்னல் போயம்ஸ் இருக்கும் புக் பேக் பின்னாடி. சில போயம்ஸ் எடுத்துட்டாங்க கம்பேரிங் டு ப்ரீவியஸ் சிலபஸ். சில போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் போயம் சொல்லுவாங்களே அது மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி புக் பேக்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஈவன் ஆத்தர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் கூட பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இதில் நம்ம படித்து இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த லைன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாகணும். ஓகே, லீஷருங்கிறது ரொம்ப சிம்பிளான போயம். எளிமையாக வந்து யார் வேணால் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார். ஓகே, ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா நோ டைம் டு சி, நோ டைம் டு ஸ்டாண்ட், நோ அந்த மாதிரியே வரும். நோ டைம் டு டர்ன், டைமே இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. லைஃபுங்கிறது ஃபுல் ஆஃப் கேர். ஸோ நம்ம நின்று பொறுமையாக இருக்கிறதுக்கு டைமே இல்லை. லீஜர்னா என்ன ஆக்சுவலாக? லீஜர்னு என்னென்னா சிம்பிள் ப்ரெஷர், நம்ம லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணுறது தான் லீஷர். ஸோ அதுக்கு கூட அது டைம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து டைம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம பிஸி லைஃப்பில் இருக்கோம். நம்ம சின்ன சின்ன சந்தோஷங்களும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது இல்லை, நேச்சரை ரசிக்கிறது இல்லை, பியூட்டி இன் ஸ்மால் அண்ட் எவ்ரிடே சீன்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. ஓகே, சிம்பிளிசிட்டிங்கிறது என்ன இருக்குன்னா சிம்பிள் மூமெண்ட்ஸையும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஹாப்பினஸ் தேடுறது தான் சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பீப்புள்ஸ் ஆர் ஸோ பிஸி, அவங்களோட தே ஹாவ் நோ டைம் டு என்ஜாய் நேச்சர். அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாருக்கும் டைம் இல்லையா. ஓகே, ஆஸ் வந்து அண்ட் ஸ்டார் அஸ் லாங் அஸ் ஷிப் அண்ட் கவுஸ் பார்க்கவும் டைம் இல்லை. நோ டைம் டு சி வென் வுட்ஸ் வி பாஸ். ஸோ வந்து வென் ஸ்குரில்ஸ் ஹைட் தர் நட்ஸ் இன் கிராஸ். ஸோ வந்து இந்த ஸ்குரில்ஸ் வந்து அந்த நட்ஸை ஹைட் பண்ணுறது, உட்ஸை பார்க்குறது, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓகே, இன் ப்ராட் டே லைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ். ஓகே, ஸோ லைக் ஸ்கைஸ் அட் நைட் மாட்டி இருக்கிறது, அதே பார்க்க நமக்கு டைம் இல்லை. நோ டைம் டு டர்ன் அட் பியூட்டி கிளான்ஸ் அண்ட் வாட்ச் ஹர் ஃபிட் ஹவு தே கேன் டான்ஸ், எப்படி டான்ஸ் பண்ணுறது அதுவுமே பார்க்க டைம் இல்லை. நோ டைம் டு வெயிட் டில் her mouth can enrich that smile her eyes begin. Okay, so a poor life this is full of care, we have no time to stand and stare. திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. சிம்பிள் பியூட்டிஸை பற்றி இங்கே பேசியிருக்காரு. ட்ரீஸ், அனிமல்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், ஹியூமன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறது டான்ஸை பற்றி பேசியிருக்காரு, ஐஸை பற்றி பேசியிருக்காரு, ஸ்மைலை பற்றி பேசியிருக்காரு. இதெல்லாமே பார்க்க நம்மளுக்கு நேரம் இல்லை அப்படின்றாரு. ஓகே, ஸோ எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா லைஃப் வித்தவுட் டைம் டு பாஸ் அண்ட் அப்சர்வ் அப்படிங்கிறது ரொம்ப அந்தளவுக்கு நம்ம லீஷராக இல்லை, பிஸியாக இருக்கோம், பிஸி லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் லீஷருங்கிற போயம். இதோட ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஓகே, ஸோ இதில் வந்து வில்லியம் ஹென்ரி டேவிஸ் இது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த லைனோட போயமோட ஸ்ட்ரக்சர் எப்படி பார்த்தீங்கன்னா 7 couplets 14 லைன்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து லாம்பிக் டென்ட்ராமீட்டர் சொல்லுவாங்க. அதாவது 8 syllable per line, ஸ்ட்ரெஸ் ஆன் ஏ செகண்ட் syllable ஆஃப் ஈச் ஃபுட். ஓகே, ஸோ இது வந்து லாம்பிக் டெட்ராமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஜாய் அண்ட் அதர்ஸ்னு 1911 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட த வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் அப்படிங்கிற அதை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின போயம்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட ஆத்தர் பார்த்துக்குங்க வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இதுவுமே கொஸ்டினாக வரலாம், வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ இதில் வந்து லிட்ரரி டிவைசஸ், அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்ன இருக்குன்னா அயனிங். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர்னு சொல்லியிருக்காரா. ஸோ அதுக்கு லைஃப் ஃபுல்லாகவே கேர், டைமே இல்லை பியூட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹைலைட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் ஹேவிங் எ ஃபுல் லைஃப் அண்ட் லேக்கிங் டைம் டு என்ஜாய் இட். ஓகே, ஸோ ஃபுல் லைஃப் வாழ்ந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபுல் ஆஃப் லைஃப்னு சொல்லியிருக்காரு, லைஃபும் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அயனியாக ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காரு. ஆனால் என்ஜாய் டைம் இல்லை, லேக் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட்டோரிக்கல் கொஸ்டின்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, போமில் இருக்கும், பட் தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்க மாட்டாங்க, என்ன லைஃப் இது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் ஆன்சர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர் அந்த மாதிரி லைனில் வந்திருக்கு. ஸோ இது ரெட்டாரிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க. அலிட்ரேஷன்னா ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டார் பினத் த பவுஸ். ஸோ எஸ், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது ரிப்பீட்டேஷன் வந்திருக்கு நிறைய. நோ டைம்னே ரிப்பீட்டேஷன், நோ டைம் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த மோஸ்ட் கப்லெட்ஸில் இருக்குது. ஸோ ரிப்பீட்டேஷன்.
ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமிலி. ஆஸ் லாங் ஆஸ் ஷீப் ஆர் கவுஸ்ன்னு இருக்கு. ஆஸ்ன்னு யூஸாக இருக்காங்க, கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பஸ் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பீப்புள்ஸ் அப்சர்வேஷன் டைம் டு தட் ஆஃப் அனிமல்ஸ் கூட அப்சர்வ் பண்ணி ஆஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டாஃபருங்கிறது இங்கே வந்து ஸ்டீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர்ஸ் வாட்டர்ஸ் ரெஃப்ளெக்ஷன் of the night sky to steam literally filled with stars compare பண்ணிருக்காங்க. வாட்டரோட reflection of the night sky என்னது steam literally filled with stars கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து சினோடோகே, இது வந்து பியூட்டி கிளான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம போயமில். ஸோ இது வந்து கிளான்ஸ் வந்து ஒரு கிளான்ஸுங்கிற ஒரு விஷயம், ஒரு சின்ன பார்ட். சினோடோகேனா ஒரு சின்ன பார்ட் அந்த ஹோல் திங் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே. ஸோ வேவரிங் வால்ஸ்னா வேவ்ஸ் வந்து அந்த ஹோல் சி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே கிளான்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிளான்ஸுங்கிறது ஒரு ஹோல் பர்சன்ஸ். ஓகே, ஒரு பர்சனோட பியூட்டியை பற்றி சொல்கிறோம். பியூட்டிஸ் கிளான்ஸ் த ஹோல் பர்சன் ஆர் பியூட்டி இட் செல்ஃப் பற்றி பேசுகிறோம். ஸோ இது சினோடாக்கே சொல்லுவாங்க. அகைன் வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ பியூட்டி டான்சிங் அண்ட் ஸ்மைல். பியூட்டி என்ன பண்ணுதான், டான்ஸ் பண்ணுது, ஸ்மைல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பியூட்டி டான்ஸ் பண்ணுமா, ஸ்மைல் பண்ணுமா. ஸோ இங்கே ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து பெர்சானிஃபிகேஷன். ஓகே, அடுத்தது பாருங்கள், மெமரிஸ் ஆஃப் மை டேட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன போயம்ஸ் இருக்குது புக் பேக் அடிஷ்னலில். ஸோ இந்த போயம்ஸ்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகே. ஸோ இதில் மெமரிஸ் ஆஃப் மை டேட் வந்து ரெபக்கா டி குக்கோடது. ஹி வாசன்ட் எ ஹீரோ நோன் பை த வேர்ல்ட் பட் எ ஹீரோ ஹீ வாஸ் டு இஸ் லிட்டில் கேர்ள். இது வந்து ஒரு கேர்ள் வந்து அவங்க டேட்காக அவங்க டேடை பற்றி எழுதின போயம் மாதிரி இருக்கும். அவங்க டேடை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரெபக்கா டி குக் எழுதுனது. ஸோ ஆத்தர் இவங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய டேட் வந்து ஹீரோ கிடையாது, உலகமே பார்க்குற மாதிரியான ஒரு ஹீரோ கிடையாது, ஆனால் எனக்கு அவர் ஹீரோ. பட் எ ஹீரோ ஹி வாஸ் டு திஸ் லிட்டில் கேர்ள். எனக்கு அவர் ஹீரோ, டு திஸ் லிட்டில் கேர்ள்னு சொல்கிறது போயிட்டு அவங்கள பற்றியே. ஓகே. ஸோ மை டேடி வாஸ் காட் ஹூ நியூ ஆல் திங்ஸ். ஸோ அண்ட் பெட்டர் தென் சாண்டா வித் த கிஃப்ட் ஹீ வுட் பிரிங். ஓகேவா. ஸோ அவங்க டேடி எப்படிப்பட்டவரா, வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். ஹி நியூ ஆல் திங்ஸ். ஓகே. அதே மாதிரி சாண்டா விட பெட்டரா, ஏன்னா சாண்டா வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவ சாண்டா விடவும் வந்து இவர் வந்து நிறைய கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தருவாராம். ஸோ சாண்டா கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஐ நியூ ஹிஸ் வாய்ஸ் பிஃபோர் ஐ குட் ஸ்பீக். ஓகே, இது எப்படின்னா அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஷீ கேன் சென்ஸ் ஹிஸ் வாய்ஸ். ஓகேவா. அவங்க அப்பா வாய்ஸை வந்து ஷீ கேன் நியூ, அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிடுமா அவங்க அப்பா தான் பேச போகிறாரு. அண்ட் லவ் இட் வென் ஹீ குட் சிங் மீ டு ஸ்லீப். அவங்க தூங்கும் போது அவங்க அப்பா பாடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹி டாட் மீ லைஃப்ஸ் லெசன் ஆர் ரைட் ஃப்ரம் ராங். ஓகே. அண்ட் இன்ஸ்டில்ட் இன் மை வேல்யூஸ் தட் ஐ மைட் பி ஸ்ட்ராங். ஸோ அவங்க அப்பா எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ நல்ல ஒரு வேல்யூஸ் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ டியர் டேட், மை பெஸ்ட் மெமரி டு ரீகால் இஸ் த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ், த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆல். ஸோ அவங்களுக்கு எது பெஸ்ட்டு கிஃப்டா, அவங்க டேடியோட ப்ரெசன்ஸ், அவங்க டேடி இருந்தாலே அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டு கிஃப்ட். இருக்கிற எல்லா கிஃப்டிலும் பெஸ்ட்டு அதுதான். த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆல். ஓகே, அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே. ரிபக்கா. ஓகே, ரிபக்கா ஏ குக். ஸோ இது பார்த்துக்குங்க, ரிபக்கா டி குக். இந்த போயம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபையான போயம். இதில் வந்து புக் பேக் எதுவுமே இல்லை. ஸோ ஆத்தரை பற்றியும் எதுவுமே கொடுக்கல ரிபக்கா டி குக் பற்றி. பட் வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கல இந்த போயமில் இருக்கிற. ஸோ மை டேடி வாஸ் காட். ஸோ ஆப்வியஸ்லி வாஸ் காட்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க காட் கூட இல்லையா. பட் லைக் ஹேஸ் இல்லை. ஸோ மெட்டாஃபர். ஹி வாசன்ட் எ ஹீரோ நன் பை த வேர்ல்ட் பட் எ ஹீரோ ஹி வாஸ் டு இஸ் லிட்டில் கேர்ள். ஹி வாஸ் எ ட்ரூ ஹீரோ இன் த ஐஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். ஓகே. ஸோ இதுவுமே வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஹீரோன்னு. ஸோ இது வந்து மெட்டாஃபர். ஹைப்பர்போலுங்க வந்து பெட்டர் தென் சாண்டா. கிஃப்ட் கொடுக்கறதுல உங்கள் சாண்டா விட பெட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபாதரோட ஜெனரசிட்டி அண்ட் ஜாய்ஃபுல்னஸை ஒரு மாதிரி எக்ஸாகரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹைப்பர்போலிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிமிலி. சிமிலிங்கிறது லைக் ஏ ஹீரோ ஹீ ஸ்டூட். லைக் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகே, கம்பேர் பண்ணியிருக்காங்க அகைன் ஹீரோ கூட. லைக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது சிமிலி. இமேஜரி நிறையவே இருக்கு. மீ டூ அவங்க அப்பா என்ன பண்ணுவார், தூங்கும்போது பாடுவார். ஐ நோ ஹிஸ் வாய்ஸ். ஸோ வாய்ஸ், ஸ்லீப், ப்ரெசன்ஸ், த கிஃப்ட் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ், இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது, அந்த 5 சென்சஸில் வந்து வந்துடுது. ஸோ இது எல்லாமே இமேஜரி. ஓகே, ஸோ இதோட இந்த போயம் முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே ஒரு அழகான போயம் இது, மெமரிஸ் ஆஃப் மை டேட். ஓகே, ரெபக்கா டி குக். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சனோடது. ஓகே, ஸோ நேச்சரை பற்றி இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவுமே வந்து அடிஷ்னல் போயம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும், எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர், impatient of no child, the feeblest or the waywardest he admonition mild. ஓகே, ஸோ நேச்சர் எப்படி இருக்கான், ரொம்ப காமாக பேஷண்ட்டாக. ஓகே, ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ணாத ஒரு மதர் மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க நேச்சரை. ஓகே, ஒரு தாய் மாதிரி. ஓகேவா. ஸோ ஹேர் ஸ்கோல்டிங் இஸ் மைல்டு. ஸோ அவங்க திட்டுறதுலாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஹர் லவ் இஸ் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர்ஸ் இஸ் இயர்ட், ரீஸ்ட்ரெயினிங் ரேம்பன்ட் ஸ்குரில் ஆர் டூ இம்போர்ட்டியஸ் பட். இங்கே ட்ராவலர்னு சொல்லியிருக்கிறது நம்ம ஹியூமனை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நேச்சர் எங்கெல்லாம் இருக்குது, ஃபாரஸ்டில் இருக்குது, ஹில்லில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு எது கேட்குதான், ரேம்பன்ட் ஸ்குரிலோட அந்த சவுண்ட். நேச்சர் ரீஸ்ட்ரெயின்ஸ் நாய்ஸி கிரியேச்சர்ஸ் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்குரில் பேர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ஹியூமன் ஹார்ம்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே கிரியேட் சவுண்ட்ஸ். ஓகே, இம்ப்ளைஸ் நீட் ஃபார் பேலன்ஸ். இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, நேச்சருங்கிறது நம்மளுமே வந்து நேச்சரோட ஒரு படைப்பு தான். ஓகே, நேச்சருங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட், ஹில், இந்த பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே வந்து நேச்சரோட படைப்பு, நேச்சரோட ஒரு பார்ட்டு. ஓகேவா. ஸோ there should be a balance between human exploration and protection of wildlife அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது லைன் பாருங்க. How far our conversation a summer afternoon, our household, our assembly when the sun goes down. இங்கே household அசம்பிளின்னு எதை சொல்கிறாங்கன்னா, நேச்சரோட சில்ட்ரன். அதான் நேச்சரோட சில்ட்ரன்னா யார், நம்ம பிளான்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் நேச்சரோட சில்ட்ரன். ஓகேவா. ஸோ இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் அவர் கன்வர்சேஷன் இஸ் சம்மர் ஆஃப்டர்நூன்ஸ். இங்கே சீசன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சீசன் சேஞ்ச் என்ன நடந்தாலும், ஸோ ஒரு சம்மர் ஆஃப்டர்நூன் ஆகட்டும், இல்லை சன் ரைஸ் ஆகட்டும், கோஸ் டவுன், வாட் எவர் ஹர் கேர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்சிஷன் டு ஈவினிங் வென் த சன் கோஸ் டவுன். ஓகே, சன் கோஸ் டவுன் ஆனால் ஈவினிங்காக மாறுது. இருந்தாலுமே அவங்க கேர் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் வாய்ஸ் அமாங் த ஆசல்ஸ் இன்சைட்ஸ் த டிமிட் ப்ரேயர் ஆஃப் த மைன்யூட்டஸ்ட் கிரிக்கெட் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். நேச்சரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ப்ரேயர் ஃபார் ஆல் கிரியேச்சர்ஸ் ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆர் அன்வர்த்தி. ஓகே, ஸோ மைன்யூட்டஸ்ட் இங்கே சொல்லியிருக்கிறது ஒரு மைன்யூட்டான ஒரு கிரிக்கெட், அந்த ஒரு இன்செக்ட்டுமே வந்து எல்லாமே ஈக்குவலாக அவங்க கேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ மதர் நேச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு அன்வர்த்தி ஃப்ளவராக இருந்தாலுமே அதுக்காகவுமே வந்து அவங்க ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே ஆசல்ஸ் அப்படின்னு சொல்கிறது சிம்பாலிக் ஆஃப் சர்ச். ஓகே, ஸோ அவங்கள ப்ரே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாதுகாக்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. when all the children sleep she turns a long away as with suffice to light her lamps then bending from the sky. ஓகே, ஸோ நைட் ஆனோன்னு குழந்தைங்கன்னு சொல்கிறது நம்ம எல்லா நேச்சரோட பார்ட்ஸ் எல்லாத்துமே. ஆல் சில்ட்ரன் ஆர் ஸ்லீப், நேச்சரோட லைட்ஸ் ஹேர் லேம்ப் சன்ரைஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிடும். திருப்பி தூங்கினோன்னா அடுத்த நாள் என்ன அது திருப்பி சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகுது. பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கை நீங்கள் சொல்லியிருக்கிறது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, சன்செட்டை வந்து இமேஜரி வந்துடும் இங்கே. ஓகே, சன்செட்டை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ வித் இன்ஃபினிட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபினியேட்டர் கேர் ஆர் கோல்டன் ஃபிங்கர்ஸ் ஆன் ஆர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர். ஸோ இன்ஃபினிட் லவ் அண்ட் கேர் வந்து மூலமாக கோல்டன் ஃபிங்கர் அண்ட் லிப் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, கெஸ்டர் டு பிரிங் பீஸ் அண்ட் சைலன்ஸை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ எண்ட்ஸ் வித் காம் நைட் பிஃபோர் த நியூ டியூ. ஸோ அடுத்த ஒரு புது நாள் வரத்துக்கு முன்னாடி ஒரு காம் அண்ட் பீஸ் அண்ட் சைலன்ஸ் வந்து கொடுக்குது இந்த நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து நம்ம தூங்குறதையும் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க மதர் நேச்சர்.
பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே லிட்ரரி டிவைசஸ் என்னென்ன வருதுன்னா பெர்சானிஃபிகேஷன், நேச்சர் ஆஸ் எ மதராக வந்து இங்கே பெர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. நேச்சரை ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இமேஜரி பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரெயினிங் ரேம்பண்ட் ஸ்குரில் அண்ட் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 5 விவிட்ஸ் மென்டல் இமேஜஸ் வந்து இல்லை வந்துடுது. ஸோ இது இமேஜரி. சிம்பாலிசம்ங்கிறது நேச்சரை வந்து மதராக சொல்லியிருக்கிறதுனால கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப் வந்து சிம்பாலிக் பண்ணுது. எப்படின்னா லைஃப் சஸ்டைனிங் குவாலிட்டிஸ். கோல்டன் ஃபிங்கர் சிம்பலைஸ் எதை பற்றி கோல்டன் ஃபிங்கர் இங்கே சிம்பலைஸ் பண்ணுதுன்னா குவைட்டாக நம்ம காமாக தூங்குறோம் நைட்லன்னு சொல்கிறாங்க இல்லையா, எஸ்பெஷலி அட் நைட். அதை வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்கிறது தான் கோல்டன் ஃபிங்கர். ஸோ இதுதான் சிம்பாலிசம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த போயம் கம்ப்ளீட் ஆகுது. இதில் வேறு எதுவும் புக் பேக் இல்லை. ஸோ இதோட ஆத்தரை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ எமிலி டிக்கின்சன். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் வந்து வேறு ஒரு போயம்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.